நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுண்ணா, இப்படி வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம். ஓரளவுக்கு எதிர்பார்த்தது வந்திருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரோட எம்ஜிஆர்ன்ற மூன்றெழுத்துக்கு மக்கள் போட்டாங்க, விஜய்ன்ற மூன்றெழுத்து மக்கள் போட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, திமுக தலைவர் வந்து குளத்தில் தோத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் துவக்க வேண்டிய ஆள் தான். ஏன்? எல்லாம் வெறுப்பு, மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சா காரணம். பஞ்சாண்டு ஆட்சியில் வந்து எதுவும் பண்ணலையா அவர்? எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணலப்பா, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பஸ் விட்டுருக்காரு, 1000 ரூபா கொடுத்தாரு, பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அது எத்தனை தப்பு இருக்குதுன்னா, 1-2 கொடுத்து போட்டு ஏகப்பட்ட காசு அடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாமே மாலாத காசு அடிச்சுட்டு போயிட்டானுங்களா ஒவ்வொருத்தரும். ரெகுலராக ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு? மற்ற கட்சிக்கு, திமுக தாண்டி. நான் வந்து போட்டது என் பேரனை கேஸ் பேரை சத்திய வாக்கு வாங்கினா, என் பேரன் என்கிட்ட விஜய்க்கு தான் போன சத்திய வாங்குறான். அப்போ இது அதுக்கு அவனுக்காக போன ஏடிமிக்க ஆள் தான். ஏடிமிக்கு மாம்பழம் போடக்கூடிய ஆள். இந்த தடவை பேரன், என்னுடைய பேரன் 14, 9வது படிக்கிறான். இப்போ 9வது போயிட்டுருக்கான். கோபிச்செட்டிப்பாளையம் ஸ்ரீ பிரணாவ் பேர், வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண பையன். பேரனுக்காக ஓட்டு போட்டேன். ஆமாம், பேரனுக்காக டிவிக்காக ஓட்டு. நானே முன்னாடி 2 பேரும் போட்டோம். ஓகே.